பட்டன் என் கையில தான் இருக்கும். கவுண்ட் டவுன் கொடுக்கும்போதெல்லாம் கை நடுங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இதுல. ஏன்னா அது ஒரு ராக்கெட், இது எதுவும் ஆமா. நான் இதுவாக கூடாது. எனக்கு அவ்வளவு ஒரு நர்வஸ், இது பயம். இந்த T-5 இது பண்ணி 0க்கு வந்துருச்சு. ராக்கெட் பறக்கவே இல்லை. ராக்கெட் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் டிலே ஆயிடுச்சு. ஓ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ராக்கெட் லான்ச் பண்ணது மேல இப்படி லான்ச் பேட்ல இருந்து ட்ரஸ்ல இருந்து இப்படி மேல வச்சிருந்தோம். இந்த வாட்டி பண்ணது கீழே வச்சு நாங்க இது பண்ணோம். ஏன்னா மேல வச்சு லான்ச் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டென்ட் நம்மளுக்கு வந்தது. இப்படி சிக்கன் கீழே இறங்கி கீழ நம்மளுக்கு இறங்கி போச்சு. ஸோ அதனால ஃப்ளோ கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வச்சு லான்ச் பண்ணோம். ஃபில்லிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு டேக் போட்டேன் சேஃப்டிக்கு. லாக்ல வந்து 4 லாக் போடணும், நான் 5 லாக் போட்டேன் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு லாக் உடையறதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் டைம் seconds. எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த 4 செகண்ட்ஸ்ல மைண்ட்ல என்னென்னவோ ஓடுது. ஐயோ ராக்கெட் இப்படி நம்மளுக்கு கம்பஷன் இப்படி எரிஞ்சு முடிஞ்சிருமோ, இப்படியே நிக்குமோ, ராக்கெட் ஃப்ளை ஆகாதோ, ஒருவேளை இப்படி பெல்ட் அடிச்சிருச்சு என்னென்ன தாட்ஸும் அந்த 4 செகண்ட்ஸ்ல எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ராக்கெட் அந்த லான்ச் பேட்ல இருந்து மேல ஃப்ளை ஆகும் போதுதான் நிம்மதியே வந்துச்சு. அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஹாப்பினஸ். ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ், அது உண்மையிலே நாங்க இதை சொல்லியே ஆகணும்.